முன்னொரு காலத்தில் தெய்வீக தாமரைகள் மலர்ந்த ஒரு புனித குளத்தில் மகாலட்சுமி தேவி மற்றும் கஜேந்திரன் என்ற யானை தாமரை பூக்களை பறித்து பரமபதநாதனான பெருமானை வணங்கி வந்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த குளத்தில் பூக்கள் மலரவில்லை. அர்ச்சனை செய்ய முடியாமல் வருத்தமடைந்த கஜேந்திரன் தன் மனவேதனையை பெருமாளிடம் பகிர்ந்தான். அந்த கணமே பெருமாள் லட்சுமி தேவியை அழைத்து, இனிமேல் நீ எனக்காக கமலத்தடாகத்தில் பூ பறிக்க வேண்டாம், கஜேந்திரனுக்காக விட்டுக்கொடு என்றார். லட்சுமி தேவியும் பெருமாளின் வார்த்தையை ஏற்று தாமரை பூக்களை பறிக்காமல் விட்டுவிட்டாள். இதனால் மகிழ்ந்த கஜேந்திரன் தினமும் ஏராளமான பூக்களை பறித்து பெருமானை அர்ச்சனை செய்து வந்தான். அந்த பூஜையின் போது பெருமாள் லட்சுமி தேவியை தன்னுடன் ஏக சிம்மாசனத்தில் அமரச் செய்து கஜேந்திரனின் பூஜையை ஏற்று தரிசனம் தந்தார். இந்த நிகழ்வு நடந்த இடம் கேரளத்தில் உள்ள திருநாவாய் என்ற திவ்ய கஷேத்திரம். அங்கேதான் லட்சுமி தேவிக்கு தனி சந்நிதி உள்ளது. இன்னொரு திவ்ய கஷேத்திரங்களை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.